கொண்டு போகும் புருஷன் இங்கே யாரம்மா? அறுவடைக்கு நிக்கிற நெல்லம்மா, நீ ஆசை கொண்ட புருஷன் பேரை சொல்லம்மா. குருவி கூட்டம் போல நிக்கிற பூவம்மா. கூட்டம் போல நிக்கிற பூவம்மா, உன்னை கொண்டு போகும் புருஷன் இங்கே யாரம்மா? குருவி கூட்டம் போல நிக்கிற பூவம்மா. கூட்டம் போல நிக்கிற பூவம்மா, உன்னை கொண்டு போகும் புருஷன் இங்கே யாரம்மா? குருவி கூட்டம் போல நிக்கிற பூவம்மா. குருவி கூட்டம் போல நிக்கிற பூவம்மா.
ரொம்ப நன்றி. அவரு போக்குறே, அவன் பேர் ரங்கன். அவன் தான் என்னை ஏமாத்திட்டு லெட்டர் வாங்கிட்டான். ஆமா, உனக்கு தான் எல்லா வசதியும் வீட்டுல செய்து கொடுத்துருக்காங்களே, ஏன் இங்க வர்ற? ஐயோ, நான் குளிக்க வரல, கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்த இந்த கதி. சரி, இனிமே தனியா வராது. சீதா, 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 என்ன இது மயக்கம்? ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். இந்த இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வளைச்சு என்ன பாரு புரியும். இந்த இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வளைச்சு என்ன பாரு புரியும். நிலவை போலே பளபளங்குது, நினைக்க நினைக்க கிறுகிறுங்குது. நிலவை போலே பளபளங்குது, நினைக்க நினைக்க கிறுகிறுங்குது. மலரை போலே குழு குழுங்குது, மனசுக்குள்ளே ஜிலு ஜிலுங்குது. பளபளங்குது, கிறுகிறுங்குது, குழு குழுங்குது, ஜிலு ஜிலுங்குது. ஏதோ ஏதோ ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். செவத்த பொண்ணு சிரிச்சு வந்தது, சேத்த பூசி குளிக்க வந்தது. செவத்த பொண்ணு சிரிச்சு வந்தது, சேத்த பூசி குளிக்க வந்தது. குளிக்கும் போது பழக்கம் வந்தது, பழக்கம் வந்ததும் மயக்கம் வந்தது. சிரிச்சு வந்தது, குளிக்க வந்தது, பழக்கம் வந்தது, மயக்கம் வந்தது. இந்த இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வளைச்சு என்ன பாரு புரியும்.
என்பது என்னை வென்றது, பேச்சு நின்றது, வெக்கம் வந்தது. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். கண்ணும் கண்ணும் கலந்து விட்டது, காதல் கதவு திறந்து விட்டது. கண்ணும் கண்ணும் கலந்து விட்டது, காதல் கதவு திறந்து விட்டது. ஒண்ணும் ஒண்ணும் இரண்டு என்பது ஒன்றுபட்டது, வென்று விட்டது. ஒண்ணும் ஒண்ணும் இரண்டு என்பது ஒன்றுபட்டது, வென்று விட்டது. இந்த இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வளைச்சு என்னே பாரு புரியும். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். என்ன அது செவரெல்லாம் சபர் பார்த்து வச்சிருக்கு, நீ எருமை குளிக்கிற குளத்துல குளிச்சுட்டு வர்ற போல இருக்குது. குடிச்சானா பிடிக்க வந்தா நான் விடுவேனா? அப்படியே குதிச்சு அப்படியே தாவி நீந்தி எல்லாத்தான் நேந்துவியா நீங்க? ஆமா, என் பேர சொன்னியா? இல்லையே. ஏன் சொன்னா ஓடி இருக்கும். அப்புறம் என்னாச்சு? நான் தான் சொல்றேன். அப்புறம் ஒருத்தன் வந்தா என்னை காப்பாத்து. அது யாரு? அதுவும் தெரியலையே. நீங்க சுத்த ஷைல்டா இருக்கிறீங்க. முடிச்சுக்கிறோம். ஐயோ கோல்டு இல்ல, கோல்டு. சரி போய் கதை தவ போட்டு முதல்ல தலையாத்து தலையாத்து தலையாத்து. இந்த அளவுக்கு கோயில் குளத்துக்கு போனா கைய பிடிச்சி எடுக்கலாமா? உன் கையை பிடிச்சிருக்காங்க. என் கைய இல்லைங்க, ஒரு பொண்ணு. எங்கெல்லாம் அவ கிழவிக்கலாம். எங்க எழுதான் எல்லாம் நம்ம சீதா தான். கோயிலுக்கு போயிருக்கு, வழியில குளம் இருந்திருக்குது. என்ன அங்க இருந்து தண்ணியில குதிச்சு கிழிச்சு நெந்தி அப்புறம் தப்பிச்சு போச்சு. தண்ணில குதிச்சு மேலே ஏறி நீஞ்சி அதுக்கு மேல வந்தாச்சு. இல்ல ஜம்மா, தண்ணி நொன்ன எனக்கு பழைய ஞாபகம் அது ஓல்டு தாட்டு. எங்கிட்ட தண்ணி பேசுறேன். என்ன ஜம்மா உங்ககிட்ட பேசாம? அதான் ஜம்மா, கொடைக்கானல் ஏரியில நீங்க படம் ஓட்டி தொப்புன்னு விழுந்தீங்களே, நான் காப்பாத்தல. அதுல இருந்தானே என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டீங்க. பழைய ஸ்டோரி எல்லாம் அப்பவே அவன்கிட்ட சொன்னேன், கேட்கல. என்னங்க? சீதா ஏதோ வெளியே போயிருக்கா போல இருக்கு. ஏதோ காலி பசங்க கண்ணு பண்ணிருக்கானுங்க. நம்ம பர்மிட் இல்லாம இது எப்படி வெளியே போச்சு? இல்லைங்க, ஒரு நாள் வந்து கோயிலுக்கு போகணும்னு சொன்னது. நீ எப்போ வேணும்னாலும் போகலாம், என்ன வந்து கேட்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு நான் தான் சொன்னேன். சரிதான், நீ சொன்ன போல் இருக்கு. வெளியே ஒரு தப்பா நடந்துருச்சுன்னா யாருக்கு கிட்ட பேர்? ஏதோ காலகாலத்துல அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணுமா, மஞ்சள் கழுத்துல சுத்தணுமா, ஏதோ பச்சை காய்கறிகளை கொஞ்சம் கையில கொடுத்துட்டு போயிட்டு வாமான்னு சொல்லணும். அதான் மாதிரி அதை செய்யறது செய்யறோம், கொஞ்சம் நல்ல விதமா செய்வோம். எந்த விதமா செய்ய சொல்றேன்? புளி மௌத்துக்காரில பூ அலங்காரம் பண்ணி பொண்ணை உட்கார வச்சுட்டு என்ன கால்குலேட்டர் தலை தூக்கி வச்சுட்டு நான் என்ன சொல்றேன்? இல்லைங்க, அவ ரொம்ப அழகா இருக்கா. அவளுக்கு வரப்போற புருஷனும் அழகா இருந்தா தான் அவ கண் தெரியும். அடடே, வண்டி விழுந்துட்டுதா? இருங்க, நானும் உதவி செய்யறேன். நீங்க நல்லா இருக்கணும். சார், வண்டி விழுந்து போச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? வரேன். கட்டான கட்டழகு கண்ணா, உன்னை காணாத ஒரு பெண்ணா. கட்டான கட்டழகு கண்ணா, காணாத பெண்ணு ஒரு பெண்ணா. பட்டாடை கட்டி வந்த மைனா, உன்னை பார்க்காத கண்ணும் ஒரு கண்ணா. பட்டாடை கட்டி வந்த மைனா, உன்னை நடைபோடு 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 மனமென்ற தேரில் நடமாடும் மயில் போலவே. நடைபோடு நடைபோடு மனமென்ற தேரில் நடமாடும் மயில் போலவே. உன்
இடையோடு இடையோடு கொடி போல உள்ளம் விளையாட வந்த நிலவே கட்டான கட்டழகு கண்ணா விளையாடு நீ விளையாடு 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 விடுகின்ற வரையில் அழகோடு வந்த துணையே விளையாடு விளையாடு விடுகின்ற வரையில் அழகோடு வந்த துணையே பொன் வளையோடு வளையோடு இசை பாடும் கையில் வளைந்தாட வந்த கலையே பட்டாடை கட்டி வந்த மைனா பாலென்ற பருவமே பழமென்ற உருவமே சேல் என்ற கண்களே வா நீ வா பாலென்ற பருவமே பழமென்ற உருவமே சேல் என்ற கண்களே வா சிறுநூல் என்ற இடையிலே கால் பின்னும் நடையிலே நோய் தந்த பெண்மையே வா காதல் நோய் தந்த பெண்மையே வா மதையானை வடிவமே நடமாடும் வீரமே மலர் போன்ற உள்ளமே வா 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 மதையானை வடிவமே நடமாடும் வீரமே மலர் போன்ற உள்ளமே வா நாம் அறியாத பூமியில் தெரியாத பாதையில் இருபேரும் போகலாமா நாம் இருபேரும் போகலாமா பட்டாடை கட்டி வந்த மைனா உன்னை பார்க்காத கண்ணும் ஒரு கண்ணா கட்டான கட்டழகு கண்ணா உன்னை காணாத பெண்ணும் ஒரு பெண்ணா கட்டான கட்டழகு கண்ணா ஆஹா ஓஹோ ஆஹா பொண்ணுன்னா இதல்லவா பொண்ணு என்ன தயாள குணம் பார்த்தா படிச்ச பொண்ணு போலவும் தெரியுது. தம்பி இன்னும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல போல இருக்கு. யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ? தம்பி 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 அப்ப அந்த பொண்ணு உங்க கூட வரலையா? உன்னா எந்த பொண்ணு? ஓ தாத்தாவா? வாங்க தாத்தா வாங்க. என்ன தம்பி விவசாய டிப்போவுக்கு போயிட்டு வந்து குளிக்க கூட இல்ல, அப்படியே நின்றுட்டு இருக்கீங்களே, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? இல்ல தாத்தா, நான் எப்போதும் போலதானே இருக்கேன். இன்னைக்கு அப்படி இல்லைங்க. அந்த பொண்ணு உங்க கூட வரலையான்னு கேட்டீங்களே, யார் அந்த பொண்ணு, என்ன விஷயம், சும்மா சொல்லுங்க தம்பி. தாத்தா, வர வழியில நான் ஒரு பெண்ணை சந்திச்சேன். அந்த பெண்ணு என் கண்ணிலேயே இருக்குது. எனக்கு வரப்போற மனைவி அந்த பெண்ணு மாதிரி தான் இருக்கணும். அந்த அழகியே எனக்கு மனைவியா கிடைச்சா என்னை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இருக்க முடியாது தாத்தா. இது என்ன பிரமாதம், நானே உங்க அப்பா கிட்ட சொல்லி. தாத்தா தாத்தா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தாத்தா. அந்த பொண்ணு யாரு, எங்க இருக்குதுங்கிற விவரத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு சொல்லலாம் தாத்தா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதா இருந்தா அந்த பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்கணும். மிஸ்டர் சோமு, வணக்கம். வணக்கம், உட்காருங்க. என்னங்க விஷயம்? நான் அடுத்த மாதம் பூரா தொகையும் கொடுத்துட்டு சரக்கு எடுத்துக்கிறதா இருக்கேன். இல்லைங்க, அடுத்த மாசம் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க, பாக்கி நீங்க சரக்கு எடுக்கிறப்ப கொடுக்கலாம். ஏன்னா நாளைக்கு யாராவது அட்வான்ஸ் கொடுத்தா நான் வாங்குபடி ஆயிடும், அதனாலதான். சரி, இப்ப உங்களுக்கு 10,000 ரூபாய் தானே தேவை? ஆமாங்க. தேங்க்ஸ். எண்ணிப்பாரு. பரவாயில்லைங்க. அப்போ நான் வரட்டுங்களா? வணக்கம். வணக்கம். தம்பி, இந்த பணத்தை வச்சு காட்டு தோட்டத்தை விருத்தி பண்ணுங்க. இதுவரையில வந்த பணத்தை எல்லாம் அப்பா கிட்ட கொடுத்துட்டீங்க, இந்த தடவை கொடுக்காதீங்க தம்பி. ஆமா தாத்தா, எஸ்டேட் வளர்ச்சிக்காக இந்த பணத்தை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களும் அதே சமயத்துல சொல்லிட்டீங்க. வாங்கப்பா வாங்க. ஐயா வாங்க ஐயா.
வயசானாலும் அந்த வளர்த்த பாசம் உன்னோட இருக்கணும்னு வந்துட்டான் அந்த ஆடு. ஆனா குளிர் தேசம் கொஞ்சம் கவனிக்காம விட்டுறாது. உடம்புதான் பாவம் ஓம்டி பைல்வான் மாதிரி இருக்கு. ஒரு கனமான கம்பளியா வாங்கி ஏப்பா நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்கப்பா. உட்கார்றதுக்கும் படுக்கிறதுக்கும் எனக்கு எங்கடா நேரம் இருக்குது. அவனுக்கு என்னப்பா அவசரம்? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன். அது சரி, ஒரு பிக் பங்களா சீப்பா ஏலத்துல வருது. ஏலத்துக்கு ஏன்பா வீட்டு எடுக்கணும்? நமக்குதான் கடல் மாதிரி வீடு இருக்குது. நாம குடியிருக்கிறதுக்காக வீடு எடுக்கிறப்பா. நான் ஒரு பொண்ணு அநாத பொண்ணை வளர்க்கறேன்ல. அனாதையா? யாருப்பா அது? அதான் அந்த டிரைவர் பொண்ணு. அது அந்த கதை உனக்கு தெரியாது விடு. அது மேல அந்த வீட்டை எழுதிட்டு அதுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணிட்டா அப்பா. ஐயோப்பா, என்ன கஷ்டமோ. அவன் வீடு ஏலத்துக்கு வருது. ஏப்பா, வாழ போற பொண்ணுக்கு புதுசா ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டா என்னப்பா? ஏண்டா, கஷ்டப்படுறவன் வீட ஏலத்துக்கு வருதுன்னா வாங்கறதுக்கு என்ன தவிர நல்லவன் எவன்டா இருக்கிறான்? அதனால எனக்கு இப்ப வாண்டடு மணி 25,000 ரூபாய் வேணும். என்னப்பா அது? அன்னைக்கு தான் வீட்டுக்கு கொண்டு வந்து 25,000 ரூபாய் கொடுத்தா மறுபடியும் பணம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கொடுத்த நான் எடுத்து சாப்பிட்டேன்னா உங்களுக்கு எல்லாம் என்னென்ன நன்மை செய்யணுமோ அவளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதான் கையில வச்சிருக்கேன், கொடுற. என்னப்பா அது? சரக்கு விக்கிறதுக்காக அட்வான்ஸ் பணம் வாங்கியிருக்கேன், நீங்க இதை போய் கேட்டுட்டு இருக்கீங்க. இத குடுறா, அட்வான்ஸா நான் எடுத்து போய் கொடுக்குறேன். இல்லப்பா, இது எஸ்டேட் வளர்ச்சிக்காக வச்சிருக்கேன்ப்பா. ஏண்டா, எது எப்ப வளரணும்னு எனக்கு தெரியாதா? குடுறா பெரியவனே. அப்பா என்ன மன்னிச்சுங்கப்பா. நான் மன்னிக்கணும், கண்டிச்சு கேட்கிறவன் வர்றேன். தம்பி, பெரிய ஐயா உண்மையா வீட்டை யாரும் எடுக்கவா இந்த பணத்தை வாங்கிட்டு போறாரு? அதுதான் தாத்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படி அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டு போறாரு. எதுக்கு வாங்கிட்டு போறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க நம்ம கையெல்லாம் காணோம். இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க, நீங்க வரல, போயிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? வீட்டுல ஒரு பொண்ணு விஷயம், அந்த தகரால முடிச்சுட்டு எஸ்டேட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள டிலே ஆகி போச்சு. ஒண்ணு விஷயமா? உங்களுக்கு எதுங்க பொண்ணு? எனக்கு ஏது பொண்ணு? நம்ம டிரைவர் பொண்ணு சாமி ஒரு நாள் வந்து என் உயிரை காப்பாத்தினானே, அவன் செத்து போட்டான் இல்ல, அவன் பொண்ணை இப்ப நாம தானே காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா எவனோ காலிப்பைய அந்த பொண்ணு கிட்ட போய் டிஸ்டர்பிங் பண்ணி இருக்கிறான். அவன் யாருங்க? என்கிட்ட காட்டுங்க, அவனை அடிச்சு கட்டி தலைக்கா தொங்க விட்டுடுறேன். நீ தலைகீழ தொங்க விடும் போது நான் கீழே வைக்க போற போட்டு கொளுத்திட மாட்டேன். ஆமா, நாளைக்காவது உண்டா? நாளைக்கு என்ன, தினம் தினம் உண்டு. அத்தானே, என் பணம் திரும்பி வர்ற வரைக்கும் நான் சீட்டையும் விட மாட்டேன், உங்களையும் விட மாட்டேன். வரவா? போயிட்டு வாங்க. ரங்கா, நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சீதா நமக்கு கிடைக்கணும்னா முதல்ல அந்த வாசுவோட முதுகெலும்பு முதல்ல உடைக்கணும். அத பத்தி கவலைப்படாத. நாளைக்கு நம்ம ஊர்ல சடுகுடு போட்டி நடக்க போகுது இல்ல? அதுக்குன்னே ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு வீரனை தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. சபாஷ், வெற்றி நமக்குத்தான். மாறு
Dig.